ஹீரோ மணிகண்டன் படம் என்றாலே ஏதோ ஒரு விஷயம் அழுத்தமாக இருக்கும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை இந்த படம் நிறைவேற்றுமா என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேயே வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறார் ஹீரோ. இதனால் ஹீரோ வீட்லேயும் ஹீரோயின் வீட்லேயும் எதிர்ப்பு ஏற்படுது. இதில் ஹீரோ அக்கா வீட்டுக்காரர் ஹீரோ வீட்டை குறை சொல்வதே வழக்கமாய் கொண்டவர். ஹீரோ குடும்பத்துக்கு பெரும் தலைவலியாக இருப்பவர் குரு சோமசுந்தரம். இவர்தான் அக்காவோட வீட்டுக்காரரு. இதனால் ஹீரோ எந்த வீட்டு பிரச்சனையையும் அக்கா வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என நினைப்பார். இடையில் ஹீரோயின் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத லேப்டாப் கேட்குறாங்க. அப்பா வீடு கட்டணும்னு சொல்கிறாரு. அம்மா டூர் போகணுன்னு சொல்கிறாங்க. அக்கா வீட்டுக்காரர் அக்காவை டார்ச்சர் பண்ணுறார். இதை எல்லாத்தையும் ஹீரோ சமாளிக்கிறார். இடையில் அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வர ஹீரோ வேலையை விட்டுறாரு. கடன் வாங்கி பேக்கரி ஆரம்பிக்கிறார். அதுலேயும் நஷ்டம் ஏற்படுது. இதனால் கடன் சுமையில் தவிக்கும் ஹீரோ அம்மா அப்பாவிற்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது. அப்போ அக்கா வீட்டுக்காரருக்கு அந்த விஷயம் தெரிய வர ஊருக்கே தெரியுமாறு கேவலப்படுத்தும் அக்கா வீட்டுக்காரர். இப்படி பெரும் பிரச்சனைகளை கடந்து வாழ்க்கையில் ஜெயித்து காட்டினாரா ஹீரோ என்பதை செம சீரியஸ் இல்லாமல் காமெடியாய் இயக்கியிருக்கும் டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி பாராட்டை பெறாரு. படத்தின் ஹீரோ கடன் சுமையால் தவிப்பது, வீட்டின் பிரச்சனைகளை சமாளிப்பது, தொழிலில் நஷ்டமாகும் இடத்தில் விரக்தி என ஹீரோ மணிகண்டன் அவர்கள் நடிப்பு சூப்பர். அக்கா ஹஸ்பண்டா வரும் குரு சோமசுந்தரம் நெகட்டிவ் கேரக்டரில் மிரட்டி இருக்கார். மெயினாக சொல்லணும்னா டைலாக் இந்த படத்தின் பெரிய பலம். சிறப்பான டைலாக் எழுதி பிரசன்னா பாலச்சந்திரன் அவரோட ஒர்க்கை சிறப்பாக செஞ்சிருக்கார். ஹீரோயின் ஹீரோ அம்மா அப்பா ஹீரோவிற்கு ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு நடித்திருப்பவர்கள் என அனைவரும் அவர்கள் ஒர்க்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வைசாக் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படத்தில் சில குறைகளும் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு தோணுது. மற்றபடி பெரிய குறைகள் இல்லை. அனைவரும் குடும்பத்துடன் கொண்டாடக்கூடிய சிறப்பான திரைப்படமாக குடும்பஸ்தன் திரைப்படம் அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் முதல் நாள் வசூலை பார்த்துடலாம். டே 1 தமிழில் 1,24,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1,41,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டு 9 கோடி ரூபா. ஃபர்ஸ்ட் டே ஒரு டீசெண்டான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழில் 2,38,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 2,62,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் அப்படியே ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய ஹிட்டான திரைப்படமாக தான் அமையும். பொங்கலுக்கு அடுத்து வந்த திரைப்படங்களில் நல்ல வரவேற்பு பெற்ற படமாக குடும்பஸ்தன் திரைப்படம் அமைந்திருக்கு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கோ சேனலை.